ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோழன் தன்னுடைய காதல் வாழ்க்கையை மெதுவாக ஆரம்பிக்கிறார். ஸோ இதில் வந்து நிலாவுக்கு கம்ப்ளீட்டாக காதல் வந்துருச்சுலாம் கிடையாது. ஆனால் அங்கங்கே லைட்டாக எட்டி பார்க்கவும் செய்யுதுங்கிறது உண்மை. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இடையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இன்றைக்கி எபிசோடில் 2 முக்கியமான விஷயங்கள் அடுத்த வாரத்தில் நடக்க போகுதுங்கிறதுக்கு அது இப்போ வந்த ப்ரோமோவும் சரி, இதுக்கு முந்தின வாரம் வந்த கடைசி ப்ரோமோவும் சரி, அதுலேயும் வந்து தெரியுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ இந்த இன்டர்வியூவில் ஃபைனல் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிடுறாங்க நிலா. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரில் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நிலாவுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நிலாவுக்கு கடைசி நிமிஷத்தில் வந்து வேலை கிடைச்சா நம்மளை விட்டு போயிடுவாங்கிறதுக்காக வேலையை கெடுத்து விட்ற மாதிரி விஷயத்தை எதுவும் வந்து சோழன் செஞ்சு பெருசாக ஒரு சிக்கலில் சிக்கிக்க போகிறாராங்கிறது ஒன்று. ஸோ இதில் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நேராக கிளம்பி கொண்டு போய் அவங்கள வந்து இப்போ இந்த இன்டர்வியூவில் விட்டுட்டு வெளில வெயிட் பண்ணால் அவங்க இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே கட்டி பிடிக்க வராரு இவர். சென்னையில் வந்துட்டீங்க, சென்னையில் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஹக் அப்படின்னு சைட்லேருந்து ஒரு சைடு ஹக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டி பிடிச்சதுக்கு பிறகு இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுக்குள்ளார வந்து அவங்க ஒரு மாதிரி பரவாயில்ல இவர் நல்லா இருக்கார், நல்ல பையனாக தான் இருக்கார் அப்படின்னு தோணப்போகுது. ஆனால் பெருசாக ஒரு ஆப்பை தனக்கு தானே வச்சுக்க போகிறாரா சோழனுங்கிறது ஒன்று. இன்னொன்று, சேரன் நல்லா வந்து தற்குறித்தனமாக தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சு வந்து அவன் நல்லா இருக்கட்டும், அவள் இருக்கிறதா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டார்ல. அவங்க அங்கே நல்லாலாம் இருக்க மாதிரி தெரில. அவங்க அடுத்த நாள் காலையிலே கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு திருப்பி வருவாங்களான்னு பார்த்தா, அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இவர் சமைச்சிக்கிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு வந்து கழுத்தில் தாலியோடு வந்து நிற்கிறாங்க கார்த்திகா. இவங்க வந்து இப்போ என்னால் மறக்க முடியல மாமா, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது, இல்லை வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு இதோட அவங்க கிளம்பிட போகிறாங்களா, இந்த கேரக்டர் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து ஏற்கனவே ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் தனி கொடுத்து வரணும் நாங்கள்ல அவங்கள வந்து இந்த பசங்கள்லாம் சேர்ந்து கட்டி வைக்க அவங்க வீட்டை பிரிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு வில்லியாக ஒருத்தங்களை வீட்டுக்குள்ளே வச்சா நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லவங்களாக இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் அவங்க அண்ணனுக்காக அந்த பெரிய பாக்கிட்ட பேசினதெல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் வேறு தைரியமாக இருக்கார். அவருக்கு வேறு வானதி மேலே இருக்க காதலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. அந்த ட்விஸ்ட்டும் வேறு காத்துட்ருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயனார் துணை சீரியல் எப்படி போகுது, என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்துங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.